மனம் கவர்ந்த கதாநாயகி யார் என்பதை ஒரு அழகான காணொலி மூலியமா வந்து பார்த்துலாம். ஒரு கதை சொல்லட்டுமா? வரலாறுல ஒரு பெண் எப்படி ராணி ஆனாங்கிற கதையை கேட்டிருப்போம். இங்க ஒரு பெண் தன்னோட உழைப்பால ஒரு ராணியை உருவாக்கின கதையை பார்க்க போறோம். தேவத மாதிரி ஒரு குழந்தை, அந்த குழந்தைக்காக எதையும் செய்ய துணியற ஒரு தாய். எப்பவும் சந்தோஷ சத்தம் தான் அந்த குடும்பத்தோட சங்கீதமாயிருந்துச்சு. ஆனா சில காலம்தான் அந்த சத்தம் அந்த வீட்டுக்கு சொந்தமாயிருந்துச்சு. அந்த தாயும் குழந்தையும் எல்லாத்தையும் விட்டுட்டு தனியா நிக்க வேண்டிய சூழ்நிலை. ஒரு பெண் தனியா இருக்கிறப்போ கண்ணுக்கு தெரியாத 1000 எதிரிகளோட போராட வேண்டி இருக்கும். வாழ்க்கையோட இருட்ட விரட்ட அந்த அம்மா போராட தயாரானாங்க. சிலர் வெளிச்சம் வர மெழுகுவத்தி ஏத்துவாங்க, சிலர் வெளிச்சம் தர அந்த மெழுகுவத்தியாவை மாறுவாங்க. தன்னோட குழந்தை வெளிச்சத்துல இந்த உலகத்தை பார்க்கணும்னு ஜோதியா அந்த அம்மா எரிஞ்சாங்க. தன் குழந்தை இந்த உலகத்தை குடிசையில இருந்து பார்க்கலாம், ஆனா இந்த உலகம் என் குழந்தைய கோபுரத்துல வச்சு பார்க்கணும், அதுதான் அந்த அம்மாவோட கனவு. மனசுல நம்பிக்கை இல்லைன்னா மாளிகையில ராணியா இருந்தாலும் ஏழைதான். நம்பிக்கையோட இருக்கிறவங்க ஏழையா இருந்தாலும் ராணிதான். இங்கே இந்த ஏழை தாய் தன்னோட தன்னம்பிக்கையால அவளோட மகளை ராணியா மாத்தினாங்க. தன் அம்மாவோட இந்த உழைப்புக்கு நியாயம் சேர்க்கணும்னு அந்த பெண்ணும் போராட ஆரம்பிச்சா. அவ குறிக்கோள் உயரத்துல பறக்கணும். அவங்க அம்மாவை சுமந்துகிட்டு அதற்காக சிறகுகளை அவ சேமிக்க ஆரம்பிச்சா. பறக்கிற ஆசையோட கல்விய அவ தேர்ந்தெடுத்தா. ஆனா அவளை பறக்க வைக்கணுங்கிற ஆசையில கலை அவளை தேர்ந்தெடுத்துச்சு. அந்த கலையை நோக்கி அவ போறதுக்கு இறக்கைகளை அந்த அம்மாவோட 2 கைகள் கொடுத்துச்சு. உண்மைய சொல்லணும்னா அந்த பொண்ணு கை நிறைய அள்ளி சாப்பிட வீடு வீடா போய் கூட்டி பெருக்கினது அந்த அம்மாவோட கைதான். அவ படிச்சு பட்டம் வாங்க பாத்திரம் கழுவினது அந்த அம்மாவோட கைதான். தன்னோட ஆசையை எல்லாம் மறந்துட்டு உழைச்சி உழைச்சி காப்பு காய்ச்சி போனது அந்த அம்மாவோட கைதான். இன்னைக்கு அந்த பெண் விருது வாங்க போறத பார்த்து கைப்பட்ட காத்துக்கிட்டு இருக்கிறது அந்த கைதான். இன்னைக்கு ஒரு பெண்ணோட வெற்றியை மட்டும் இந்த மேடை கொண்டாட போறதில்லை, அதோடு சேர்த்து ஒரு வெற்றியாளரை உருவாக்கிய ஒரு சிங்க பெண்ணையும் இந்த மேடை கொண்டாட இருக்கு. ஏன்னா குடும்பத்துக்காக உழைக்கிற ஒவ்வொரு பெண்ணும் சிங்க பெண் தான். லட்சக்கணக்கான வாக்குகள் மக்கள் வாக்களித்து தேர்ந்தெடுத்த மனம் கவர்ந்த கதாநாயகி. Let's welcome ஆனந்தி from சிங்கப்பெண்ணே. சார் ஒரே ஒரு நிமிஷம். ஆனந்தி இந்த மேடையில சிங்க பெண்ணா நிக்கிறதுக்கு காரணமான அந்த கரங்களும் இந்த மேடையில அவங்களோட சேர்ந்து இணையணும் அப்படின்றது எங்களுடைய ஆசை. சோ ஆனந்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த 2 கரங்கள் எங்களோட இந்த மேடையில இணையணும். சிங்கப்பெண்ணே சிங்கப்பெண்ணே ஆணினமே உன்னை வணங்குமே கருவிலே உன்னை ஏந்துவே ஒரு முறை தலைகுனி உனக்கு சிங்கமாக பார்ப்பதற்கு மட்டுமே வலிமை கொண்டு கேளு உன்னை பின்னென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு வலிமை கொண்டு கேளு உன்னை பின்னென்று கேலி செய்த கூட்டம் ஒரு நாள் உன்னை வணங்கிடும் உயர்ந்து நில்லு. நானும் இது வரைக்கும் எவ்வளவோ அவார்ட் ஃபங்க்ஷன் போயிருக்கேன், கொஞ்சமாக வாங்கியிருக்கேன், நிறையா கொடுத்துருக்கேன். ஆனால் இதை விட ஒரு
சிறந்த மூமெண்ட் நான் பார்த்ததில்ல. ஐ திங்க் இந்த அவார்டோட பெரிய அவார்டு வந்து சன் டிவி ஆல்ரெடி உங்களுக்கு கொடுத்தாச்சு. இது அடிஷ்னல் சந்தோஷமாக இதை கொடுக்குறேன். கங்க்ராட்ஸ். Thank you very much Sundar C sir. ஆனந்தி, இது உங்களுக்கான ஒரு நேரம். அதாவது 1-2 கிடையாது, பல லட்ச ஓட்டுகள் உங்களுக்கு வந்து மக்கள் ஓட்டு போட்டு உங்களை ஜெயிக்க வச்சிருக்காங்க. மனம் கவர்ந்த கதாநாயகி. ஒரு ஸ்டாண்டிங் ஓவேஷன் கொடுத்துடலாம் நம்மளுடைய சிங்கப்பெண்ணை ஆனந்திக்காகவும், அவங்களுக்கு எப்பவுமே பக்கபலமாக இருக்கக்கூடிய அந்த இரு கரங்கள் அவர்களுடைய தாயாருக்காகவும். எனக்கு ஒரு தாய் இல்ல 3 தாய் தான் இருந்தது. 3 தாய் கஷ்டப்பட்டு தான் என்னை இங்க வரைக்கும் கொண்டு வந்தது. ஆனா ஒரு இடையில நான் தாயின்னு தான் கூப்பிடுவாங்களா, என்னோட பாட்டி அவங்க என்னை விட்டு போயிடுச்சு. அது இப்போவும் என்னால இது பண்ண முடியல. அவங்களும் இங்க இருந்திருந்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கும். அவங்க சின்ன வயசுல எப்பவும் சொல்லிட்டே இருப்பான், நீ வந்து நடிகை ஆகணும் நடிகை ஆகணும். அப்பதில் இருந்து தான் எனக்கே ஆசை வந்து வந்துச்சு. நான் ஒரு 4 இயர்ஸ் முன்னாடி இந்த ஃபீல்டில் வந்துச்சு. அப்போ அதுக்கு ஒரு 1 இயர் முன்னாடி அவங்க இறந்து போச்சு. அது அவங்களுக்கு காண முடியலன்னு அதுக்கு எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. ஆனால் அவங்க இப்போ மேலே இருந்தது பார்த்துருக்கும். இந்த அவார்டு அந்த 3 தாய்களுக்கு நான் டெடிகேட் பண்ணுறேன். எனக்கு நிறைய பேருக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எங்கள் ப்ரொடியூசர் சார் பாலு சார் கஷ்டப்பட்டு நாங்கள் நடித்ததை அப்ரிஷியேட் பண்ணி எங்களை இவ்வளோ இடத்துல கொண்டு வந்தது. தேங்க்ஸ் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சார் தனுஷ் சார், சார் இல்லைன்னா நான் இல்லை சார், சத்தியமாக இல்லை. எனக்கு கொஞ்சமாவது நடிக்க தெரிஞ்சுன்னு கூட எனக்கு தோணுச்சுது சார் கூட ஒர்க் பண்ண போதா. அவங்க சொல்லி கொடுத்து எனக்கு இப்போ இந்த மக்கள் என்ன இந்த தேர்ந்தெடுத்ததுக்கு காரணம் சார் தான். ஏன்னா அவங்க அதே மாதிரி நடிச்சு கொடுத்து நடிப்பே தெரியாத என்ன நடிக்க வச்சிருக்காங்க சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. அண்ட் எங்கள் கேமராமேன் சார் ராஜா சார் எங்களை எல்லாம் நல்லா காமிச்சு அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் பிரபாஸ் சார் எங்கள் ரைட்டர், அவங்க முதல்ல கதை சொல்லும் போதே நான் அப்போவே தேர்ந்தெடுத்துட்டு எனக்கு இந்த கதை தான் பண்ணணும். ஏன்னா என்னையும் கனெக்ட் பண்ணுறது அந்த கதை. அதனால எனக்கு இதே வந்த ஆப்ஷன்ஸ் எல்லாம் நான் வேண்டான்னு வச்சு இந்த ஆப்ஷன் எடுத்த காரணமே அந்த கதை தான். பிரபாஸ் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. என்னை ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்கேன். என்னோட பயணங்களில் அவங்க என் கூடயா இருந்திருக்கேன். ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். கோ ஒர்க்கர்ஸ் எல்லாருமே, எல்லா ஆர்டிஸ்டுமே ஒரு ஃபேமிலி மாதிரி. எனக்கு ஒரு ஃபேமிலியில எனக்கு கொஞ்சம் பேர் தான் இருந்தது. இப்போ வந்தபோது எனக்கு நிறைய கிடைச்ச மாதிரி இருக்கு. என்னோட டைரக்டர் சார் எனக்கு ஒரு அப்பா மாதிரி தான் எப்பவும் தோணும். அவங்க என்னை திட்டினா கூட எனக்கு சிரிப்பு தான் வரும், எனக்கு அழுகியே வராது. ஏன்னா ஒரு அப்பா திட்டின மாதிரி தான் எனக்கு எப்பவும் ஃபீல் ஆகும். அண்ட் என் அம்மா, அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஏன்னா எனக்கு ஒரு சப்போர்ட்டாக எப்போ என் கூட இருக்கு. எனக்கு தெரியாத விஷயமானா கூட பண்ணு உன்னால் முடியும் அப்படி தான் சொல்லியிருக்கேன். என்னோட சிஸ்டர் அவள் எப்பவும் சொல்லுவேன் நான் அவளுக்கு அம்மா மாதிரின்னு. இல்லை, அவள் தான் எனக்கு அம்மா மாதிரி எப்பவும் பார்த்துட்டு இருக்கிறது. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் அவங்க கூட எல்லாம் இருக்கிறதுல. இந்த மேடையில் வந்து இது வாங்குறதில் ரொம்ப ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷம் ஆனந்தி. அம்மா கூட இருக்காங்க, அம்மா கிட்ட ஒரு சில வார்த்தைகள். எனக்கு தமிழ் தெரியாது. ஆனால் ஒன்று பண்ணட்டுமா, அம்மா நல்லா பாட்டு பாடு, ஒரு பாட்டு மட்டும் ப்ளீஸ். சூப்பர் சூப்பர். சிந்தத்தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்னரோசாவே, சின்னத்தாயவள் தந்தராசாவே முள்ளில் தோன்றிய சின்னரோசாவே, சொல்லவாரோ நம் சொந்தங்கள் யாரோ உந்தன் கண்ணில். இப்ப தெரியுது ஆனந்தி எவ்வளவு சூப்பரா பாடுறதுக்கான காரணம் யாரு அப்படின்னு சொல்லிட்டு. லவ்லி, சூப்பர்.